ஒரு மனுஷனுக்கு 5 தேவைகள் இருக்குது. இந்த 5 தேவைகளில் எங்க குறை இருந்தாலும் உளவியல் ரீதியான பாதிப்பு வரும். அதை நீட்ஸ் தியரி என்று சொல்லுவாங்க. அன்பு தேவை, காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. இந்த அன்பு தேவை என்பது அதிகமாக இருக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் தான். ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அன்பு தேவை, என்னோட அன்பா இருக்காரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். திடீரென்று ஒரு நாளைக்கு முடிவு எடுத்துருவா, இன்றைக்கு அவர் கோல் எடுத்து சாப்பிட்டான்னு கேட்டால் தான் சாப்பிட்ற பார்ப்போம். அன்றைக்கு சத்தியமாக அவங்க கேட்க மாட்டான், பட்டணி. சரி, இரவைக்கு கேட்டா சாப்பிட மாட்டேன், இரவைக்கும் கேட்க மாட்டான். அவன் வந்தவனை சாப்பாட்டை அப்படியே மூட்டி வைப்போம். நம்மள்கிட்ட சாப்பிட்டேலாம் என்று கேட்பார் என்னோட பக்கத்தில் போய் நிற்பான். கேட்க மாட்டான், பட்டணியே படுப்பான். நான் கேட்குறேன், நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு தட்டில் சாப்பிட்டாங்க தானே, நம்ம கூட்டி வச்சு சாப்பிடாட்டியும் ஒரு வாய் ஊட்டி விட்டா என்ன? சாப்பிட்டேம்மா, கூட இருந்து சாப்பிடேன் சொன்னா என்ன? சில பெண்கள் புருஷனோட தான் சாப்பிடணுமென்று 12 மணி ஆனாலும் காத்துக்கு இருப்பா. இவரை கணக்கு அவள் 10 மணி சாப்பிட்டு இருப்பா தானே. தனியாக உட்கார்ந்து மாங்கணுமாங்கக்குள்ள பாப்போம் கூப்பிட்றாராண்டா, கூப்பிடல, அப்படியே படுத்துடுவாள் பட்டணி. தயவு செஞ்சு கனவு மனைவி பேசுங்க. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் இடையில் இந்த அன்பு தொல்லைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். மாப்பிள்ளை ஆண்கள் பெரும்பாலும் இந்த அன்பை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது குறைவு. ஆனால் பெண்கள் பெரும்பாலும் அன்பை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அதிகம். திடீரென்று ஒரு கேள்வி கேட்பா, நேற்று நான் என்ன கலர் செல்வார் கிட்ட போட்டுக்கிறேன். நம்மள ஆளுக்கு சத்தியமாக நினப்பு வராது, ஒரே மழுப்பலா தான் இருக்கும். குத்து மதிப்பாக ஒரு கலர் செல்வார், அது இல்லை, அவ்வளவுதான். உங்களுக்கோ உங்களோட கடையில் வேலையிற பிள்ளைகளை உடுப்பு தான் நினைப்பிரிக்கும், எங்கட உடுப்பு உங்களுக்கு நினைப்பிரிக்காது, கதையை விடுங்க என்று கணக்கு போட்டுருவாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது சஹாபாக்கள் பள்ளிவாசல் முற்றத்தில் மல்யுத்தம் விளையாடுறாங்க. மல்யுத்தம் விளையாடிட்டு இருக்கும்போது ஆயிஷா நாயை கூப்பிட்டு சொல்கிறாங்க, யா ஆயிஷா சிவப்பி, யா ஹுமைரான்னு சொல்கிறாங்க, சிவப்பி என்று கூப்பிட்றாங்க. அதாவது அது கூட பெண்களுக்கு விருப்பமானது. புருஷன் நமக்கென்று விசேஷமாக ஒரு பேர் வைக்கணும் என்று பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. வீட்டில் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, சில நேரம் குடும்பத்தில் அதை சுருக்கி வச்சிருப்பாங்க. புருஷன் இன்னொரு பேர் வைக்கணும் நமக்கு, இது சில பெண்கள் எதிர்பார்க்கறது தான். நாம செல்லம்மா ஆயிஷாங்கிறது ஆயிஷ் என்றால் கூட சந்தோஷம் தான். என் புருஷன் எனக்கு ஆயிஷன்னு சொல்கிறது. அவர் தனியாக, அவர் மட்டும் ஸ்டைலாக, அவர் மட்டும் விசேஷமாக என்ன டார்லிங் எம்பார், என்னம்மா எம்பார், உம்மா எம்பார், அது ஜவுஜ் எம்பார். பெண்களுக்கு அது பிடிக்கும், விளங்கிட்டா? அப்போ ரசூல்லா சிவப்பி அப்படி என்று கூப்பிட்டேன்னு, என்னங்க மல்யுத்தம் விளையாடுறாங்க பார்க்க போகிறீங்களா? பார்க்க போகிறேன்டாங்க. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கிற தூணில் கையை இப்படி ஊன்றிக்கிட்டாங்க, கையை ஊன்றிக்கொண்டு நின்றார்கள். அவர் தோளில் என் நாடியை வைத்தேன், அவர் கன்னத்தில் என் கன்னத்தை வைத்தேன், அவர் உடம்புக்கு மறைய என்னுடைய உடம்பை வைத்தேன், விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆயிஷா நாய் பார்க்குறாங்க. சரியா? நாம் கூப்பிட்டு, அம்மா நான் யானை ஊர்வலம் போகுது, பார்க்க போறியாம்மா? ஓ வாரன்ட்டு வந்து அப்படியே கன்னத்தை வச்சா சரி தள்ளி இல்லை அந்த ரொட்டிக்கிட்டு. இது நாம ஆயிஷா நாய் சின்ன ஆளாக இருந்தாலும் ரசூலுல்லா பெரிய ஆளு. நபி பட்டம் கிடைச்சது 40 வயசில், மதீனாக்கு வந்தது 53 வயசில். அதுக்கு பிறகு தான் ஆயிஷா நாயோட வாழ்க்கை. அப்போ 55-56 வயசில் நடக்கிற கேஸ் இது. கன்னத்தில் அப்படியே கன்னத்தை வச்சு உடம்போட அப்படியே ஒட்டி வச்சு பார்த்துக்கிட்டிருக்காங்க. ரசூலுல்லா அதை விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் விளையாட்டு பார்த்தது பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, போதுமா ஹல் யக்ஃபிகி ஆயிஷா, போதுமா என்று கேட்டாங்க. ஆயிஷா நான் இல்லைன்னாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது பிறகு, போதுமாம்மா, இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேட்டாங்க, போதுமா, இல்லை. ரசூலுல்லாஹி நீ கேட்குறத விட்டுட்டாங்க. ஆயிஷா நாய் பார்த்தாங்க, கேட்குற மாதிரி இல்லை. அவங்க சொன்னாங்க, இல்லை போதுமன்னாங்க. சரி போங்கன்னுட்டாங்க. திரும்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலி அதை சொல்கிறாங்க,
முதல் தடவை ரசூலுல்லா போதுமான்னு கேட்கும்போது எனக்கு போதுமா தான் இருந்துச்சு, எனக்கு முழு திருப்தி. ஆனால் இப்போ நான் விளையாட்டை பார்க்கல, எனக்காக கையை எவ்வளவு நேரத்தைக்கு ஊண்டிக்கிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். எப்படி டெஸ்டிங், புருஷன் எனக்காக கையை இப்படி ஊன்றிக்கிட்டு எவ்வளவு நேரம் நிற்கார், நம்மளோட எவ்வளவு இறக்கம் இருக்கு இவருக்குன்னு பார்ப்போம். அப்படி என்றுட்டு போதாதன்றன், பரவாயில்லையே. திரும்பியும் போதாதன்றன், பரவாயில்லையே. மூன்றாவது தரம் போதாதன்றன், பரவாயில்லையே. நாலாவது தரம் கேட்காம விட்டுட்டாருங்கிறாங்க ஆயிஷா நாய். அப்போ பெண்கள் எப்போவுமே நம்மளோட அன்பை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அன்பை எதிர்பார்ப்பாங்க. என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு, டிவோர்ஸ் கேட்டு வந்துச்சு. எவ்வளோ டீசெண்டான ஒரு டிவோர்ஸ் தெரியுமா? எவ்வளோ டீசெண்டான ஒரு டிவோர்ஸ். நல்ல நல்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சு நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஏண்டா அவங்க வந்த வாகனமே 1 கோடி ரூபா அப்படியான விலையில் ஒரு வாகனத்தில் தான் வந்தாங்க. அவுடி காரண்டா இப்படி அப்படி பெரிய ஒரு வாகனத்தில் வராங்க. அந்த வாகனமே சொல்லிச்சு ரொம்ப வசதியானவர். என்ன குற்றச்சாட்டு? அந்த வைஃப் கேட்குறா புருஷனுக்கிட்ட, எனக்கு டிவோர்ஸ் தாங்க, 10 பவுன் செயின் தாங்கன்னு கேட்குற மாதிரி கேட்கல். எனக்கு ஒரு 10 பவுனில் மாலை வேண்டி தாங்கண்டா, வேண்டி 100 பவுன் வேண்டாலும் வேண்டி கொடுக்க நான் ரெடி. ஆனால் அவள் கேட்டது எனக்கு டிவோர்ஸ் தாங்க. ஏண்டி நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் தாங்கலை, எனக்கு உங்களோட வாழை இல்லாது. அவர் வந்து சொல்கிறார், எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை மௌலவி, ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீரென்று இப்படி கேட்க அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ண. அவள்கிட்ட கேட்டா சொல்ல, எனக்கு பைத்தியம் கிட்டியம் ஒன்றும் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் பண்ணித்தாங்க. நான் கல்யாணம் முடிக்க போகிறேன். எப்படி? அப்போ எல்லாரும் என்ன நினைப்போம், அவளுக்கு ஏதோ கள்ளத்தொடர்பு கொண்டு இருக்கின்றான். கள்ளத்தொடர்பாக இருந்தால் பாஞ்சு போக வேண்டியதான். அவள் உரிமையாக கேட்காள், நீங்கள் இன்னைக்கு டிவோர்ஸ் தாங்க, மாப்பிள்ளை இது போல தான் நான் பார்க்கணும், நான் கல்யாணம் பண்ணணும், அது வேறு விஷயம். ஆனால் மாப்பிள்ளை எனக்கு இன்னும் ரெடியாகலை, பார்க்கல, நான் இது போல தான் மாப்பிள்ளை தேடணும், ஆனால் எனக்கு டிவோர்ஸ் தாங்க. புதுனமான கேஸ் தோண்டிக்கிட்டு போய் மெல்ல மெல்ல எடுத்து பேச விட்டு, என்ன காரணத்தினால நீ டிவோர்ஸ் கேட்குற, உன்னோட மனசுக்குள்ளே பட்டது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போதான் கதை வருது. எப்படின்னா, இவ வளர்ந்த வீடு, ஒவ்வொருத்தரும் வளரும்போது அவங்களோட பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கிறது அப்படியே அவங்கள்ட்ட வருமென்னு நான் சொன்னேன் தானே. இவங்க வளர்ந்த விதம் எப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை அந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் 7வது படிக்கும்போது ஸ்கூல் கலைஞ்சி வருவேன், எங்களோட பாப்பா எனக்காக சாப்பாட்டை பிணைஞ்சி வச்சு காத்துக்கிட்டு இருப்பார். நான் ஓடி ஓடி புத்தகம் வைப்பேன், ஓடி ஓடி உடுப்பு ட்ரெஸ் பண்ணேன், என்னால் பின்னால் வந்து நின்று ஊட்டிக்கிட்டே இருப்பார். எங்கள் பாப்பா எனக்கு சோறு தீர்த்துவார். ஸ்கூல் போகக்குள்ள நெற்றியில் கிஸ் பண்ணி அனுப்புவார். வந்த உடனே ஒரு தடவை என்னை கட்டிப்பிடிச்சு விட்டு விடுவார். எனக்கிட்ட என்னம்மா ஏமா ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பார். என் கண் கலங்கி இருந்தா, என் முகம் வாடி இருந்தா, என் உடம்பு சோர்ந்திருந்தா, எனக்கு மாசம் வந்தா கூட இருக்கு மாற்றத்தை கூட கண்டுபிடித்து ஏமா ஒரு மாதிரியா இருக்கேன்றோன்னு உம்மா ஏசுவா. சும்மா போங்க பொம்பளை பிள்ளைட்டு எல்லாத்தையும் கேட்காம. அப்போ அவருக்கு விளங்கிடும், சரி சரி என்னோட போவார். என்னில் அவ்வளோ அக்கறை, என்னில் அவ்வளோ பாசத்தை உமாவும் பாப்பா மல்லி தந்தாங்க. இவரை கல்யாணம் முடித்தது காதலிச்சு தான். நான் அந்த பாசத்தை இங்கே எதிர்பார்த்தா இது கிடைக்கிறதில்லை. என்னுடைய தலைக்கு வைக்கிற எண்ணெய் முடிகிறதுக்கு முன்னே புது போத்தல் வரும். என்னுடைய ஸ்லைட்டு பழுதாக போனால் இன்னொன்று வந்துடும். என்னுடைய செருப்பு தேயும் போது புது செருப்பு வரும். அந்த குடும்பத்தில் வளர்ந்தேன். இவர் ரொம்ப வசதிக்காரர், இவர்கிட்ட எல்லா வாய்ப்பும் இருக்கு என்ற எண்ணம் முடிஞ்சு நான் சொல்லி கேட்டு மறந்துட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி ஒரு கிழமைக்கு பிறகுதான் திரும்ப எண்ணெய் வரும். இவர் வச்சிருக்கிறது அன்பில்லை. ஜஸ்ட் கடைசியாக நடந்தது என்னென்றால், காய்ச்சல், வேலையை விட்டு வந்து லேட்டாக வந்து படுத்துட்டார், பக்கத்துலாம் படுக்கார். நான் காய்ச்சலோட நடுக்கிக்கிட்டு இருந்தேன். படுத்த உடனே அந்த மனுஷனுக்கு தூக்கம் போச்சு. நான் நடுங்கினதும் தெரியா, சூட்டில் கிடந்ததும் தெரியா, பெட்ஷீட்டுக்கு பூந்ததும் தெரியா. காலையில் எழும்பினார். அவர் தான் எனக்கும் டீ ஊற்றி தந்து போட்டு வேலைக்கு போய்த்தார். அந்த அளவுக்கு அவன் பாசக்காரன், டீ ஊற்றி கொடுத்துருக்கான். ஆனால் பக்கத்தில் படுத்த பொண்டாட்டி காய்ச்சல் தெரியா.
பரவாயில்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறல, இவர் மதிக்காராண்டு பார்ப்போம். 3 நாள் காய்ச்சலோட ஃபெனடோல் போடாமல் இருந்தேன். 3 நாளும் பக்கத்தில் படுத்தவருக்கு எனக்கு காய்ச்சல் என்று தெரியல. 4வது நாள் கடையில் வேலை செய்கிறவனுக்கிட்ட கறியை வேண்டி வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த வேலைக்கார பையன் கறியை கொண்டாந்து கொடுக்கும்போது ஒரு குண்டை போட்டு போய்த்தானே, கறியை கொடுத்தா போவேண்டா நீ, தாத்தா காய்ச்சலா, இப்போதான் வாழ்க்கை பிரியுது. தாத்தா காய்ச்சலா, டேய் மச்சான் சொன்னாராடா, பஸ் சொன்னா அவனுக்கு காய்ச்சல் எனக்கு, இவ பார்த்துருக்கா கண்டுபிடிச்சிட்டானாக்கும். இல்லை பார்த்தாலே தெரியுதே, மூக்கு சிவந்திருக்கு, முகம் பாடி போயிருக்கு, காய்ச்சலா ராத்தா, அதை எப்படி மதிக்கலாமாடா முகத்தில்? ஓன்றாத்தா முகத்தை பார்த்தா தெரியுதானே உங்களுக்கு காய்ச்சல், உங்களுக்கு தடுமல், உங்களுக்கு சோமில்லை, உங்களோட குரலே மாறி இருக்கே, உங்களோட குரலே மாறி இருக்கே. அப்போ அவனுக்கிட்ட விளக்கம் கட்டிக்கா. அப்போ ஒரு ஆளை பார்த்தா காய்ச்சல் விளங்கும் என்ன, ஓ குரல்ல வருத்தம் விளங்கும் என்ன, ஓ யூகோ டிவோர்ஸ் தாங்க அன்னைக்கு. இதுதான் ஸ்டார்டிங். ஜஸ்ட் ஒரு கடையில் நிற்கிற பொடியனுக்கு எனக்கு காய்ச்சல் அண்டு விளங்குது, பக்கத்தில் படுத்த உங்களுக்கு காய்ச்சல் அண்டு விளங்கலாட்டி நீங்கள் என்னோட அன்பில்லாதவன் எனக்கு தேவையில்லை. உன்னோட காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம், எனக்கு அன்புள்ள மாப்பிள்ளை தேவை, நீங்கள் போகலாம். அவன் ஹிஸ்ட்ரி எடுத்து புரட்டினான். இப்போ அவன் வளர்ந்த விதத்தை எடுத்து தான் இவருக்கு நிரூபிக்கணும். அப்போ முன்னாடியே கேட்குறேன், உன்னுடைய குடும்பத்தை சொல்லு, நீ எப்படி இருப்பேன்? அவன் அழுகுறான், எனக்கு புத்தி தெரிய என்ற பாப்பா எனக்கு ஒரு வாய் உணவு ஊட்டி விட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஆம்பளை அவன் சூழலை பாருங்க, எனக்கு புத்தி தெரிஞ்சு எங்கட பாப்பா ஒரு வாய் உணவு எனக்கு ஊட்டி விட்டதா ஞாபகம் இல்லை. எனக்கு பாசம் காட்டுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை. நான் ஸ்கூலில் நல்ல மார்க்ஸ் கொண்டு வந்தால் அதை பார்த்துட்டு மாஸ்டர் பொழையா பேப்பரை பார்த்துட்டானாண்டு நக்கல் பண்ணுறது தான் என்னுடைய தகப்பன். பாசம் இப்படித்தான் என்கிறது எனக்கு சொல்லித்தரப்படலை. நான் இவளோட பாசமாக தான் இருக்கேன், எனக்கு இவ்வளவுதான் பாசம் காட்ட தெரியும் என்று அவன் அழுகுறான். அவன் அழுததுக்கு பிறகுதான் அவடத்தை மன்னிப்பு கேட்டு, நான் உங்களை புரிஞ்சுக்கலன்னு நான் விளங்கப்படுத்தினோம்மா, நீ வளர்ந்த விதத்தில் அன்பை இப்படி பார்த்த, அவன் வளர்ந்த விதத்தில் அன்பை அப்படி பார்த்தான். உங்கள் 2 பேருக்கும் அன்பு இருக்குது, அன்பை காட்ட அவனுக்கு தெரியாது, பார்க்க உனக்கு தெரியாது. இப்படி குடும்பத்தில் அன்பை காட்ட தெரியாத எத்தனையோ பேர் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அன்பை காட்டணும், உள்ளுக்குள்ளே மறைக்காதீங்க, வெளியில் பேசுங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த உடுப்பு உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பொண்டாட்டிக்கிட்ட அவ உடுப்புல, ஏண்டி உனக்கு இருக்கிற அந்த கிட்டில் இந்த பச்சை கிட்டு போட்டால் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு, அதை போட்டால் நீ ஸ்வீட்டா இருக்கன்ற ஒரு வார்த்தை சொன்னா போதும், பச்சையா போட்டுட்டு இருப்பான். நீ வெளியூர்ல இருந்து வரும்போதே ஒரு பொண்டாட்டி இன்றைக்கு வந்துகிட்டு இருக்காரு, வெளிநாட்டுக்கு போனவர், சிங்கப்பூர்ல இருந்து வாரார், இந்தியாவுக்கு போனவர், கொழும்புல இருந்து வாரார், இன்றைக்கு வாரார், 3 நாளை பிறகு வீட்டுக்கு வாரார், 2 நாளை பிறகு வீட்டுக்கு வாரார், இன்றைக்கு குளிச்சுக்கிட்டு எந்த உடுப்பை போட என்று யோசிச்சு பார்த்தா அவர் தான் ஒன்றையும் புகழலையே, அவர் தான் ஒன்றையும் வர்ணிக்கலையே. இது நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு. வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஹதீதுகளையும் மிம்பர்களையும் பேச மாட்டாங்க தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரத்தில்